ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பாக்குறீங்களா இன்னைக்கு? அதுக்காக நான் போகல. அதுக்காக போல. மெடிக்கல் செக்அப் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ஐ ஆம் ஆல் ரைட். நீங்க எப்பவுமே ஆல் ரைட் தான், 100% ஃபிட்டுங்க நீங்க. சார் நம்ம ஆடிட்டர் குருமுச்சு வந்தாங்களையா, என்னையா சொன்னாங்க? பேசிட்டு இருக்காங்க. சரி சரி. அதாவது அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய நட்பு நீண்ட நாள் நட்பு. அவரை ரொம்ப நல்லா மதிக்கிறவன். அதே மாதிரி சையது துரைசாமி, அவர் ஒரு 30 வருஷமா அவர் நம்ம பழக்கம். 2 பேரும் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. விட்டுருக்க மாட்டீங்களா? சின்னையா வந்தாங்களா, பேசினாங்களா? சின்னையா வந்தாங்களா, பார்த்தாங்களா? பார்த்தாங்க, பேசினாங்க. என்ன அப்புறம் வந்து சொல்றேன். நன்றி. உடம்பு பாத்துக்கோங்க. நன்றி. ஆடிட்டர் குருமூர்த்தி கூட்டணி பற்றி பேசினாரா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சென்னை புறப்பட்டிருக்கின்றார். தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் வழக்கமான சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக சென்னை செல்வதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்மையில் சைதை துரைசாமி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் ராமதாசுடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸை சந்தித்து வந்த அதே நாளில் அதே நேரத்திலே ஆடிட்டர் குருமூர்த்தியும் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்திருக்கின்றார். எனவே அந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்பட்டது. அன்புமணி தொடர்ந்து ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல் கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய தலையீடு என்பது அன்புமணியையும் ராமதாஸையும் சமரசப்படுத்துவதற்கான முயற்சியா அல்லது பாஜக ஏதேனும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தகவல் சொல்லி இருக்கின்றதா என்ற கேள்விகள் அரசியல் ரீதியாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அது குறித்து தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். அதன்படி ஆடிட்டர் குருமூர்த்தி தான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் என்ற கருத்தை ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று சைதை துரைசாமி அவர்களும் தான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் எனவும் அவர்கள் இருவரிடமும் பேசியிருந்தேன் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த அன்புமணியுடனும் தான் பேசியிருந்ததை ராமதாஸ் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். ஆடிட்டர் குருமூர்த்தி உங்களிடம் கூட்டணி தொடர்பாக ஏதேனும் பேசினாரா என்ற கேள்விக்கு நிறைய பேசினோம் என்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இருக்கின்றார். நேரடியாக கூட்டணி தொடர்பாக அது அந்த சந்திப்பில் ஏதேனும் பேசப்பட்டதா என்பதற்கான பதிலை அவர் கூறாத நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசினோம் என்று அர்த்தப்படக்கூடிய வகையிலே குருமூர்த்தி என்னிடம் பேசினார், நாங்கள் அவரிடம் பேசினோம் என்று ஒரு கருத்தை சொல்லி சென்றிருக்கின்றார். ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி 2 பேருமே தன்னுடன் நீண்ட நாட்களாக நட்பில் இருக்கக்கூடியவர்கள். தன்னால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் ஆடிட்டர் குருமூர்த்தி என்று கூறியிருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் குருமூர்த்தியுடன் நீண்ட நேரம் பேசி இருக்கின்றோம் ஒரு சில கருத்துக்களை என்ற தகவலை மட்டும் சொல்லி இருக்கின்றார். அன்புமணி சந்தித்தது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அன்புமணியுடன் நான் பேசினேன், ஆனால் அது தொடர்பான விவரங்களை எல்லாம் பின்னர் பகிர்ந்து கொள்கின்றேன் என்றே ராமதாஸ் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் நேற்று முன்தினம் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தைலாபுரம் தோட்டத்திலே அன்புமணி இருந்தார். ஆனால் அந்த சந்திப்பின் பொழுது எந்த விதமான சமரசமும் ஏற்படவில்லை என்பது தெரிய வந்திருந்தது. அதன் பிறகுதான் அன்புமணியை சந்தித்த உடனேயே ஆடிட்டர் குருமூர்த்தியை உள்ளே வரவழைத்து அந்த அறையிலே ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார். எனவே குருமூர்த்தியுடன் என்ன பேசியிருந்தார் ராமதாஸ்? அன்புமணி தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராமல் இருக்கின்றார். ராமதாஸை பொறுத்தவரை அவரும் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரவில்லை. அதாவது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள், அது மட்டுமல்லாமல் பாமகவில் தலைவராகவும் நானே தொடர்கின்றேன் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து ராமதாஸ் உறுதியாக இருப்பதன் காரணமாக அன்புமணி கூறிய அந்த பரிந்துரைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சியை என்னிடம் கொடுங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் சென்னை புறப்பட்டிருக்கின்றார் ராமதாஸ். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.